சோத்துக்கு வழி இல்லாமல், ஆடைகள் போட வழி இல்லாமல், ஏன் நாங்கள் காணாத விஷயங்கள் பலரை காண வழி இல்லாமல் வெளிநாடுகளில் இருந்து, அதாவது உண்மையை சொல்லப்போனால் ஏழை நாடுகளில் இருந்து இந்த ஐரோப்பா போன்ற பணக்கார நாடுகளுக்கு வருவோம். ஸோ அந்த நாடுகளுக்கு வந்து நாங்கள் கொஞ்சம் வளர்ந்த உடனே எங்கண்ட திமிர காட்டினால் அது எப்படி இருக்கு? வணக்கம் நண்பர்களே. அதாவது இந்த வீடியோவை வந்து குறைஞ்சபட்சம் 18 வயதுக்கு கீழ்பட்டார்கள் பார்க்காதீங்க. ஒரு சிறிய ஒரு விடயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். அதாவது இனி காலங்களில் வந்து ஜெர்மனியில் வெளிநாட்டுக்காரர் வாழ்றதுக்கு வாய்ப்பே இல்லாமல் உருவாக்கி கொண்டு இருக்கின்றார்கள் ஆப்கானிஸ்தானில் இருந்து வந்தவர்கள். அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல், ஆடைகளுக்கு வழி இல்லாமல் அங்கே வந்து தாங்கள் ஒரு உருவெடுத்து ஸ்டைலாக வெளிக்கிட்டு அதுக்கு பிறகு ஷூ போட்டு அது போட்டு இது போட்டு வாழக்கூடிய வசதிகளை உருவாக்கின பிறகு உண்ட வீட்டுக்கு ஏதோ ஒன்று செய்த மாதிரி அந்த நாட்டுக்குள்ளேயே கிரிமினல் குற்றங்களை செய்யக்கூடியவர்களான் இப்படியான சில இளைஞர்கள். மன்னித்துக் கொள்ளுங்கள், நான் எல்லாரையும் நான் சொல்லவில்லை. அதாவது இன்றைக்கு பார்த்தீங்களா இருந்தால் ஜெர்மன் நாடு எவ்வளவோ ஒரு பிரச்சனையில் சிக்கப்பட்டு போய் இருக்குது. அதாவது வெளிநாட்டுக்காரர்கள் எல்லாரையும் வெறுக்கிற அளவுக்கு ஒரு சில இளைஞர்கள் வெளிநாட்டிலிருந்து வந்து அங்கே செய்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம். நிச்சயமாக நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி ஜெர்மன் எனது 2வது நாடு, தாய் நாடு. அதனால் இந்த வீடியோ பதிவீடு. நிச்சயமாக இதில் ஏதேனும் தவறுகள் இருந்தால் நீங்கள் திருத்தி கீழே கருத்துக்களில் பதிவிடலாம். அதாவது அங்கே நடந்த வன்முறைகள், அடுத்தது சுருக்கி சொல்ல போனால் கற்பழிப்பு சம்பவங்கள். ஸோ அந்த கற்பழிப்பு சம்பவங்கள் அதில் பற்றி உங்களுக்கு நான் ஒரு சில விடயங்கள் இணையத்தில் திரட்டி எடுத்த பற்றி தான் உங்களுக்கு சொல்கிறேன். 28/4/26, அதாவது 4ஆம் மாதம். ஸோ 11 வயது மேய்ச்சல், ஒரு 11 வயது சிறுமியை கோப்லன்ஸில் 20 வயது அதாவது ஆப்கானிஸ்தான்லேருந்து வந்த ஒரு 20 வயது இளைஞன் ஒரு பெண்கள் கழிவறையில் வைத்து பெண்கள் கழிவறையில் வைத்து அந்த சிறுமியை துர்பிரயோகம் செய்திருக்கிறார். நான் அதில் பெருசாக சொல்ல விரும்பல, இந்த வீடியோ வந்து பேன் பண்ணி போடுவாங்க. அது மட்டுமில்லை, கத்தியை காட்டி வெருட்டி இருக்கிறார். அதாவது வெருட்டி அதை செய்திருக்கிறார்ன்றது குறிப்பிடத்தக்கது. ஸோ இன்றைக்கு இவர் ஜெயிலுக்கு இருக்கிறார். இவரை எப்படியாவது வெளியில் கடத்த வேணும், அதாவது வெளிநாடு தன் சொந்த நாட்டுக்கே திருப்பி அனுப்பி பிச்சை எடுக்க விட வேணும் என்றதில் இப்போ உள்ள, அதாவது ஏஎஃப்டி, ஸோ ஏஎஃப்டி என்ற கட்சி வந்து மும்மரமாக நிற்கின்றது. இது மட்டுமண்டில்லை, என்ன ஒரு ஃபால் இருக்குது, என்ன ஒரு இது இருக்குது. அது எப்படி என்று பார்த்த மாதிரி இருந்தால் 15 வயது சிறுமியை, அதாவது கம்போக்கில் நடந்த ஒரு சம்பவம். ஸோ அது உண்மையை சொல்லப்போனால் அந்த ஏஎஃப்டின்ற ஒரு மினிஸ்டர், அதாவது எம்பி ஒரு ஆள் ஏமன் பாராளுமன்றத்தில் பேசிய காட்சி தான் அந்த காட்சி. ஸோ அவர் அதே அந்த 15 வயது சிறுமியை கற்பழிக்கப்பட்டிருக்கிறார். அதில் 11 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அது ஆப்கானிஸ்தான் நாட்டை சேர்ந்தவர்கள் என்றால் சொல்கிறார்கள். ஸோ அவர்கள் 11 பேரில் ஒரு ஆள் தான் ஜெயிலுக்கு போயிருக்கிறார், மிச்சாக்கள் வெளியில் விடப்பட்டிருக்கார்கள். ஸோ இது எவ்வளவு ஒரு கேவலமான செயல்கள். அதாவது உங்களுக்கு வாழ்வு தந்த நாட்டை நாசமாக்கும் ஒரு சிலர், எல்லாரும் இல்லை, ஒரு சிலர். ஆப்கானிஸ்தான்லேயே நல்லாக்கள் இருக்கிறார்கள், அல்லாட்டி இந்தியாவில் இருக்கார்கள், ஸ்ரீலங்காவில் இருக்காங்க, அங்கே கட்டவங்க நல்லா இருக்கிறார்கள். அதில் நான் மாற்றுக்கிறது இல்லை. இந்த ஜெர்மன் என்ற நாடு, உங்களுக்கு என்ன ஒரு விஷயத்தை நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். ஜெர்மன் என்ற நாட்டில் அந்த காம வெறியர்களுக்கு ஏற்ற மாதிரி எல்லா வசதியும் அங்கே இருக்குது, எல்லா வசதியும் இருக்குது. நீங்கள் கட்டாயம் ஒரு பெண்ணின் வாழ்க்கையை அழிக்க வேண்டும் என்று தான் இல்லை. நீங்கள் விரும்பினா நீங்கள் அந்த புறத்துக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மன்னித்துக் கொள்ளுங்க, நான் அதை சொல்கிறேன். ஸோ அப்படி கொஞ்சம் இடத்துலேயே நீங்கள் இப்படியான கூத்துக்களை போறீங்களே, உங்களுக்கு எங்கே என்ன தகுதி இருக்குது ஒரு நாட்டுக்கு வந்து வாழ்கிறதுக்கு என்றதான் என்னுடைய ஒரு கேள்வியை வச்சுக்கொண்டு, அடுத்தது இன்னொரு விடயத்தை இதில் திட்ட தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். உண்மையாக அந்த நாட்டில் வந்து வெளிநாட்டுக்கு என்ற ஒரு எதிர்ப்பு இருக்குது, அதில் மாற்றுக்கிறதே இல்லை. இயல்பாகவே அந்த நாட்டில் வந்து வெளிநாட்டுக்கு என்ற ஒரு எதிர்ப்பு அங்கே இருக்குது. ஒரு கொஞ்சம் நிறத்துவசமும் இருக்குது, அதில் மாற்றுக்கருத்தும் இல்லை. ஆனால் நல்ல ஒரு சட்டத்திட்டத்தில் ஒழுங்கான ஒரு நாடு. சட்டத்திட்டம்ன்றது ஒரு எல்லாருக்கும் பொதுவானது. இப்போ சிங்களவர்கள் தமிழர்கள் மாதிரி சட்டத்திட்டங்கள் இல்லை, அதே மாதிரி பணக்காரன் ஏழைகள் என்று சட்டத்திட்டங்கள் இல்லை. அங்கே எந்த பெரிய முதலாளியும் கேஸ் போட்டு நான் வெல்லுவேன், என்னால் முடியும் வெல்ல. ஏன்னா இந்த பக்கம் நியாயம் இருந்தால் அங்கே கோச் ஒரு நாளும் இவர் பெரிய 10 லட்சத்துக்கு அதிபதியான முதலாளியை தோக்கடிக்கக்கூடாது கோச் ஒரு நாள் முடிவெடுக்காது. ஸோ அப்படி ஒரு நேர்மையான நாட்டில் இந்த கர்மங்கள் போன்ற ஆட்கள் பல விதமான விடயங்களை
நாசமாக்கி கொண்டு வர்றாரு. ஸோ இதனால் 2013ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஏஎஃப்டி என்ற அல்டர்னேட்டிவ் ஃபார் டொச்லாண்ட்ஸ். ஸோ இந்த கட்சி உருவாகியிருக்கு 2013. இது வெளிநாட்டுக்காரர்களுக்கு அதிகபட்சம் எதிரான ஒரு கட்சி. வெளிநாட்டுக்காரரை பிடிக்காத ஒரு கட்சின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் நல்ல வெளிநாட்டுக்காரரை விரும்புகிறோம், வாங்க, வெல்கம், அதாவது உள்ளக்க வாங்க, நீங்கள் வேலை செய்யலாம். அதாவது களவா வாராக்கள் இந்த கட்சி ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள போகிறதில்லை. களவா உள்ளுக்க வந்து நீங்கள் அந்த நாட்டுக்குள்ளே பூரா விட போகிறதும் இல்லை. ஏன்னா போர்டரெல்லாம் அப்படி கிரன்ஸ் எல்லாம் ஃபுல்லாக அடைக்கப்படுது. அடுத்தது அங்கே வந்து ஏதேனும் ஒரு குற்றம் செய்தால் அந்த நாட்டில் வச்சிருக்க போகிறதில்லை. அது அடுத்த ஒரு பிரச்சனை. அடுத்தது நீங்கள் அந்த நாட்டுக்கு வந்தால் அந்த நாட்டுக்கு உங்களால் நீங்கள் ஒரு உதவி பணத்தில் இல்லாமல் நீங்கள் அங்கே வேலை செய்ய வேண்டியது உங்களோட கட்டாயம். ஸோ அப்போ அதுக்கு அவங்க ஒரு கட்டுப்பாடாக இருக்காங்க. அங்கே வாங்க, நீங்கள் அங்கே படிக்க வாங்க, வேலைக்கு வாங்க, நீங்கள் எல்லாத்துக்கும் அதாவது பிஸ்னஸ் செய்ய வாங்க, ஆனால் மற்றும்படி வெளிநாட்டுக்காரருக்கு வாய்ப்பில்லை என்ற ஒரு கட்சி. ஸோ இந்த கட்சி இதுவரையும் இந்த நாட்டை ஆண்டு பார்த்தா இன்னும் ஆளையில். ஆனால் இனி வரும் காலத்தில் இந்த கட்சிக்கு தான் வாய்ப்புகள் அதிகம். இந்த கட்சி தான் இனி ஆளப்போகின்றது. ஏன்னா இந்த கட்சிக்கு இணையங்களில் பார்த்தீங்களா இருந்தால் ஆதரவு கூடிக்கொண்டு வருகின்றது. இப்போ 2026 இன்னும் அதிக ஆதரவு கூடிக்கொண்டு வருகின்றது. ஸோ அந்த ஆதரவு கூடிக்கொண்டு வரும் கட்சியில் இந்த கட்சி ஒரு கட்சியாக மாறிட்டு, அதாவது CDU என்ற ஒரு கட்சி இருக்குது. அந்த கட்சி இல்லாட்டி அங்கே வெளிநாட்டுக்காரரே இல்லை. அந்த கட்சி இருந்தவரை தான் வெளிநாட்டுக்காரர்கள் எல்லாம் அப்போ அந்த காலத்தில் பழைய ஆக்களுக்கு தெரியும், 84ஆம் ஆண்டு வந்தாக்களுக்கு தெரியும், அவர்கள்லாம் எல்லாரையும் கூப்பிட்டார்கள் என்ற மாதிரி ஒரு குரல் சொல்லுவார், ஒரு விஷயத்தை சொல்லுவார்கள் பழைய ஆக்கள். ஆனால் இனி இந்த கட்சி வந்தால் இனி வரப்போறவர்கள் ஒருவரும் புதுசாக வரப்போறதில்லை. ஆனால் என்ன அடுத்த சிக்கல் என்று பார்த்தால் அங்கே இருப்பவர்களுக்கு அடுத்த என்ன பிரச்சனை வரப்போகுது என்று தெரியாது. இருப்பவர்களை உண்மையை சொல்ல போனால் ஒன்றும் செய்யலாது. ஆனால் ஒரு வாய்ப்பு இருக்குது சின்ன சின்ன பிள்ளைகளுக்கு எல்லாம் பிடிச்சி அனுப்புறது. அப்போ அதுக்கு காரணமாக இருந்தவர்கள் வந்து இப்படியான இளைஞர்கள் தான். அதாவது தயவு செய்து, அதாவது இந்தியாவிலிருந்து வந்தாலும் சரி, ஆப்கானிஸ்தானில் வந்தாலும் சரி, அல்லது இலங்கையிலிருந்து வந்தாலும் சரி, வார இளைஞர்களை நீங்கள் போகிற இடத்துல உங்களோட வாழ்க்கைக்கு ஏற்ற மாதிரி வாழ பாருங்க. உங்களோட வாழ்க்கையை மேம்படுத்த வாழ பாருங்க. உங்களோட வாழ்க்கையை நாசமாக்க வாழாதுங்க. அது யூகேலையும் சரி அல்ல ஜெர்மனிலும் சரி, எங்கே இருந்தாலும் அதை முதல் கடைப்பிடிக்க பாருங்க. ஏன் யூகேல கூட தமிழ்நாட்டிலோ இல்லாட்டி எனக்கு தெரியல இந்த ஹிந்திக்காரர் எல்லா இடம் இந்த பெரிய பெரிய ஆக்கள் எல்லாம் இங்கே படிக்க வருவினேன். இங்கே படிக்க வந்து முதல் கேஸ்லேயே அம்புறது சிறுமிகளின் கேஸ்லாம் முதல் அம்பிடுவினேன். தேவையில்லாமல் போய் கையை வைக்கிற சிறுமி அல்ல. அதுக்கு பிறகு அந்த கேஸில் அம்பிட்டு அவர்களை உடனே இவர்கள் திருப்பி அனுப்பும் வீடியோக்கள் எல்லாம் நாங்கள்லாம் பார்த்துருக்கோம். ஸோ தயவு செய்து நான் இது ஒரு கொரோனைக்கோ இல்லாட்டி ஒரு பேசியோ அதுக்காக இந்த வீடியோ போடல. முடிஞ்ச வரை கீழே கருத்தில் எழுதுங்க. இதில் இன்னும் ஏதேனும் நான் பிள்ளையாயிரம் சொல்லியிருந்தா கூட அதை கருத்தில் எழுதுங்க. இதில் என்ன நியாயங்கள் இருந்துச்சுன்னா கூட கருத்தில் எழுதுங்கள். அடுத்தது ஜெர்மனில் வாழ்றாக்கள் இந்த AFD இந்த கட்சி வந்தால் உங்களுக்கு எப்படி இருக்கும் இனிய காலங்களில் என்றதை கருத்தில் எழுதுங்கள். முடிஞ்சவரை ஷேர் பண்ணுங்கள், பகிருங்கள். யாருக்கும் இது பிரயோசனப்படும். அதாவது இனி வரும் இளைஞர்களுக்கு இதை முதல் அறிஞ்சு கொள்ளட்டும். அதாவது நீங்கள் எதற்காக இந்த நாட்டுக்கு வாரீங்களோ அதை முதல் முயற்சி செய்து முன்னுக்கு வரப்பாருங்கள். தேவையில்லாமல் இங்கே வந்து ஜெயிலுக்கு இருக்காதுங்க சொல்லிக்கொண்டு இந்த வீடியோவிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.